பிண்டம், அண்டம் அல்லது அகம், புறம் என்னும் இரண்டு உலகங்கள் உள்ளன. அனுபவத்தின் வாயிலாக இந்த இரு உலகங்களிலிருந்தும் நாம் பல பாடங்களை அறிகிறோம். மனஇயல், ஆன்மீக தத்துவம் என்பவை அக அனுபவம் காரணமாக கிடைத்தவை. புற அனுபவம் காரணமாக தோன்றியது பல வகை அறிவியல்கள். பூரணமான உண்மை என்பது இந்த இரண்டு உலக அனுபவங்களுடன் இயைந்ததாக இருக்க வேண்டும். பிண்டம் அண்டத்தை மெய்ப்பிப்பதாக இருக்க வேண்டும். அண்டமும் அவ்வாறே பிண்டத்தை நிரூபிப்பதாக இருக்க வேண்டும். பௌதிக உண்மைகளுக்கு அத்தாட்சி அக உலகில் இருக்க வேண்டும். அதுபோலவே அக உலக உண்மைகளுக்கு நிரூபணம் புற உலகில் இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் இந்த இரண்டிற்கும் இடையே முரண்பாட்டையே நாம் காண்கிறோம். உலக வரலாற்றின் ஒரு காலத்தில் அகம் சம்பந்தப்பட்டவை பலம் பெற்று புற உண்மைகளுடன் போராடத் தொடங்குகின்றன. தற்போது பௌதிக அறிவியல் விஞ்ஞானத்தின் ஆதிக்கம் பெற்று மன இயல் வல்லுநர்கள் மற்றும் ஆன்மீக தத்துவவாதிகளின் பல முடிவுகளை மட்டம் தட்டிவிட்டனர். என் அறிவுக்கு எட்டிய வரையில் மன இயலின் முக்கிய பகுதிகளும் தற்கால விஞ்ஞானத்தின் முக்கிய பகுதிகளும் இயல்பாகவே உள்ளன. ஒரு தனி மனிதன் எல்லா துறைகளிலும் சிறந்தவனாக இருக்க முடியாது. அதுபோலவே ஒரு நாடு அல்லது ஓர் இனம் எல்லா வகை அறிவிலும் ஆராய்ச்சியிலும் சமமான திறமை பெற்றிருக்க இயலாது. தற்கால ஐரோப்பிய நாடுகள் புற உலக அறிவியல் ஆராய்ச்சியில் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகின்றன. ஆனால் அவை மனிதனின் அக இயல்பை பற்றிய அறிவில் அவ்வளவு வலிமை பெற்றவையாக இல்லை. கீழை நாட்டினர் இதற்கு மாறாக பௌதிக உலக ஆராய்ச்சியில் அவ்வளவு திறமை உடையவர்களாக இல்லை. ஆனால் அவர்கள் அக உலக ஆராய்ச்சியில் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகிறார்கள். இதனால்தான் கீழை நாட்டு பௌதிக விஞ்ஞானங்களுக்கும் மேலை நாட்டு விஞ்ஞானங்களுக்கும் அதுபோல மேலை நாட்டு மன இயலுக்கும் கீழை நாட்டு இயலுக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகிறது. மேலை விஞ்ஞானிகள் கீழை நாட்டு விஞ்ஞானிகளை வென்றுவிட்டார்கள் என்றாலும் இரு பிரிவினரும் உண்மையே தங்கள் அடிப்படை என்று கூறுகின்றனர். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எந்த துறையாக இருந்தாலும் உண்மை ஒருபோதும் தனக்குத்தானே முரண்படாது. அக உண்மைகளும் புற உண்மைகளும் இயைபுடனேயே திகழும். பிரபஞ்ச இயல் பற்றிய இக்கால வானநூல் அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் கொள்கை நமக்கு தெரியும். இந்த விஞ்ஞான கொள்கைகள் எவ்வளவு மோசமாக ஐரோப்பிய மத கொள்கைகளின் அஸ்திவாரத்தையே அசைக்கின்றன என்பதும் நமக்கு தெரியும். தற்கால விஞ்ஞான உண்மைகள் வெடிகுண்டுகளைப் போல் சமய கோட்பாடுகளை தகர்க்கின்றன. எனவே இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தடை விதிக்க மதவாதிகள் பலமுறை முயன்றதும் நமக்கு தெரியும்.